லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா லாங் டைம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதுக்கு நீங்க ரொம்ப லாங் வெயிட் பண்ணணும். நிறைய பேருக்கு லாங் டைம் வெயிட் பண்றது பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சோ இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை இருக்கும். லைக் ஷார்ட் டைம்ல நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ரிட்டர்ன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரியே இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஷார்ட் டைம்ல ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு அருமையான பெனிஃபிட் தான் இந்த டிவிடெண்ட். சோ இந்த வீடியோல நம்ம டிவிடெண்ட்னா என்ன, டிவிடெண்ட் யாருக்கெல்லாம் கிடைக்கும், சோ டிவிடெண்ட பத்தி இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த டிவிடெண்டோட பவரை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம எல்லாருக்குமே கோகோகோலா கம்பெனி பத்தி நல்லா தெரியும். அந்த கம்பெனியோட சிஇஓட சேலரி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 22 மில்லியன் சேலரி வந்தாரு. சேம் டைம் அதே கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வாரன் பஃபெட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 700 மில்லியன்ஸுக்கு மேல அவர் டிவிடெண்டா earn பண்ணாரு. சோ இப்போ டிவிடெண்ட் மூலியமா நீங்க அதிகமா பணம் earn பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம டிவிடெண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கும் போது நமக்கு ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ்ல அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்ஸ் கிடைக்கும். சோ அந்த கம்பெனி ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ணும்போது நம்மளோட ஷேர் வேல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த கம்பெனி ப்ராஃபிட்ஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணலான்னு அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிளாஸ் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சு முடிவு பண்ணுவாங்க. அதாவது அந்த ப்ராஃபிட்ஸ் அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லன்னா அந்த ப்ராஃபிட்ஸ்ல சில பெர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸா கொடுக்கலாமான்னு டிசைட் பண்ணுவாங்க. சோ அந்த மீட்டிங்ல அந்த கம்பெனி டிவிடெண்ட்ஸ் தரன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் டேட் அதாவது அந்த டேட்ல யார்கிட்டலாம் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த ஷேர் ஹோல்டருக்கு மட்டும்தான் டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்கணும் பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா அமௌண்ட் தெரிய பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க டிவிடெண்ட் கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயிலும் வரும். இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் எல்லாமே ஒரு பிக்ஸ்ட் அமௌண்ட் வருமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் ஷேர் மார்க்கெட்ல 1% கம்மியான கம்பெனிஸும் இருக்காங்க. சேம் டைம் 10% டிவிடெண்ட் கம்பெனிஸும் இருக்காங்க. சில கம்பெனிஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிவிடெண்ட் தருவாங்க. சேம் டைம் ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி டிவிடெண்ட் கம்பெனிஸும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. இந்த டிவிடெண்ட்ஸ் எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எடுக்கிற முடிவுகள் மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி நமக்கு ஒரு வருஷத்துக்கு 12% டிவிடெண்ட் தராங்க. அதாவது அந்த கம்பெனி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு 3 ரூபாய் டிவிடெண்டா தராங்க. சோ ஒரு வருஷத்துக்கு அந்த கம்பெனி நமக்கு 12 ரூபாய் டிவிடெண்டா தராங்க. நீங்க அந்த கம்பெனில 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா உங்ககிட்ட 100 ஷேர்ஸ் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு டிவிடெண்ட் மட்டுமே 1200 ருபீஸ் கிடைச்சிருக்கும். எல்லா கம்பெனிஸுமே டிவிடெண்ட் தருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க அதானி மாதிரி கம்பெனி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னதான் ப்ராஃபிட்ஸ் வந்தாலும் அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் எல்லாமே அந்த கம்பெனியோட growthக்காகவும் அவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அதையும் தாண்டி டிவிடெண்ட்ஸ் கொடுத்தா 1%க்கும் கம்மியா டிவிடெண்ட்ஸ் தருவாங்க. சேம் டைம் மார்க்கெட்ல பேர் போன கம்பெனிஸான டிசிஎஸ், டாடா ஸ்டீல், ஐடிசி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஹெல்த்தியான டிவிடெண்ட் அமௌண்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை வச்சு நம்மளோட வெல்த்தை நம்மளால பில்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு நமக்கு தேவைப்படுற முக்கியமான விஷயம் பொறுமை. பிகாஸ் பெரியக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்ல பொறுமையா இருந்ததை அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ ஷேர் மார்க்கெட்ல பாசிவ் இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிவிடெண்டோட அருமையான பெனிஃபிட். கைஸ், இந்த வீடியோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எஜுகேட்டிவ் பர்பஸ் மட்டும்தான். நீங்க ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெட்டரா கொடுக்க முடியும். ஏதோ இப்போ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாருமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்.